Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the final review. டபுள் ஹெட்டரு பிஃபோர் த பிளே ஆஃப்ஸு. டபுள் ஹெட்டரோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி சீசன் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதோட வின்னர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து டாப் 4 வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க, யூ வில் பி ரிவார்டட் வித் அ கிஃப்ட் ஃப்ரம் PDOG Speaks சேனல் அண்ட் ஆல்சோ யூ கெட் அ சான்ஸ் டு ஜாயின் அஸ் in the reviews of the playoff games, which comes in the order finals. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறவர் வந்து ஃபைனல்ஸுக்கு வருவார் ரிவ்யூக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் 2க்கு இருக்கிறவர் வந்து குவாலிஃபயர் 2க்கு வருவார். நம்பர் 3ல இருக்கிறவர் குவாலிஃபயர் 1க்கு வருவார். நம்பர் 4ல இருக்கிறவர் எலிமினேட்டருக்கு வருவார். இதுதான் ஆர்டரு. அந்த ஆர்டர்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், டீமை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், எங்க கான்டாக்ட் பண்ணணும் சொல்லிடுறேன். பிஃபோர் தட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றி ஃப்ரம் PDOG Speaks அண்ட் டீமு. PDOGமே அவரோட நன்றிகளை சொல்லுவார். நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சொல்லுவார். ஆப்வியஸ்லி இந்த ஒரு புது செக்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பா இருக்கட்டும், PDOG ஸ்பீக்ஸுக்கு நீங்க காட்டுற அன்பா இருக்கட்டும், இந்த it was a very difficult task for us. ஏன்னா நிறைய பேர் அமைச்சிருந்தீங்க, நிறைய அந்த சின்ன அந்த செகண்ட் மைக்ரோ செகண்ட் கேப்லலாம் வந்தது ஆன்சர்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ நீங்க அந்த லவ் ஷோ பண்றீங்க, எவ்வளோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணி நம்மளும் அதை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. கிடைக்காதவங்களுக்கு கவலையே படாதீங்க. இட் இஸ் கோயிங். நம்ம நிறைய இந்த மாதிரி பண்ண போறோம். நிறைய ஜாயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை PDOGம் எடுத்துட்டு வர போறாரு, டீமும் எடுத்துட்டு வர போறாங்க. பட் ஆனா வின் பண்ண 4 பேர் யாருன்னு சொல்லி ஆகணும். நீங்க எங்க கான்டாக்ட் பண்ணணுன்றதையும் நான் திருப்பி சொல்லிடுறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது 702 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கிற நம்பர் 1 ஆள் வந்து சூர்யா JW1CT. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி வெல் டன். நம்பர் 2 பிரின்ஸ் சுப்மன் கில் 77, 680 பாயிண்ட்ஸ். தேர்டு செங்கு ஸ்பீக்ஸ் 666, 666 பாயிண்ட்ஸ். அடுத்தது 4வது CVK_views 657 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னர்ஸ், வெரி வெரி வெல் டன். உங்ககிட்ட ஒரு PDOG வந்து அவரோட சைட்ல இருந்து ஒரு கிஃப்ட் அண்ட் ஆல்சோ அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் அஸ் மீட்டிங் யூ இன் த ரிவ்யூஸ். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்தர் ஸ்டெப்ஸை சொல்றேன். த வின்னர் ஷுட் இமீடியட்லி இமெயில் த டீம் partnerships@pdogspeaks.com. அஃப்கோர்ஸ் எடிட்டர் போடுவாரு, அந்த லிஸ்டையும் போடுவாரு, வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. எதுக்கும் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக போட்டு இமெயில் பண்ணுங்க வித் த சப்ஜெக்ட் லைன் வின்னர் சீசன் ஆஃப் மெமரிஸ்ன்னு போட்டு உங்களோட யூசர் நேமை போடுங்க. ஸோ தட் எங்களுக்கு கிளியரா மென்ஷன் ஆகும் யாரை உங்களை கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வீடியோவை பார்த்த உடனே டக்குன்னு டீமுக்கு வந்து பேசுங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, டக்குன்னு வந்துடும் பிளே ஆஃப்ஸ். அதனால வந்து கரெக்டாக கான்டாக்ட் பண்ணிடுங்க. நம்ம டீம்ல இருந்தும் எடிட்டரும் கான்டாக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிரில்லியண்டான இந்த சீசனுக்கு, சீசன் ஆஃப் மெமரிஸ்ல அந்த 4 பேர் எங்களை ஜாயின் பண்ண போறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை ஜாயின் பண்ணி டெய்லி ஆதரவு கொடுத்து, டெய்லி கமெண்ட் பண்ணி, டெய்லி ஸ்டம்ப் PDOGல கொஸ்டின் அனுப்பி இந்த IPL மேட்ச் பார்க்கறது எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரிவியூல எங்களை ஜாயின் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துனீங்க. அண்ட் நேரடியாவே 4 பேரை வந்து ஜாயின் பண்ண போறாங்க. நம்ம சேனல்ல PDOGோட சேர்ந்து பேச போறாங்க. நிறைய எக்ஸ்பர்டிஸ் அவங்களுமே கொடுக்க போறாங்க அவங்க சைட்ல இருந்து, ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓவர் டு யூ PDOG. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 4 பேர் தான் செலிபிரிட்டி நம்ம சேனல்ல. தே ஆர் த செலிபிரிட்டிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு சி யூ த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வாட் யூ ஆஸ்ட் இன் ஸ்டம்ப் PDOG. எனக்கு எப்படின்னா நிறைய பேச தான் நிறைய கற்றுக்க முடியும். நான் கிரிக்கெட்ல நிறைய தினமும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னோட நாலேஜையும் கொஞ்சம் வந்துட்டு இவ்வளோ இருந்த நாலேஜும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸை கொடுத்ததே நீங்கள் தான். அதுவும் ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போடுவீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய படிப்பேன், அதுலேருந்து நான் நிறைய கற்றுப்பேன். எனக்கு எப்பவுமே ஆசை என்னன்னா லைஃப்பில் ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும் இருக்கிற ஃபீல்டுன்னு. அது நான் பெட்டராகிறேன் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸு, இந்த சேனலில் இருக்கிற நீங்கள், கமெண்ட் பண்ணுற நீங்கள், அந்த வரப்போகிற அந்த 4 பேர் நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு. தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். தயவு செஞ்சு உடனே விக்கி சொன்ன மாதிரி அந்த எடிட்டர் இதில் வரும், அந்த சப்ஜெக்ட் லைன் என்ன பண்ணும், உங்களோட கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த டியூஸ்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபையர் நடந்து முடிஞ்ச உடனே we are going to get into the recording to do the review. We are going to take your expertise like what I'm asking from Vicky all the time, and I want to make sure that
நீங்க என்ன இது பண்றீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு, அதுல இருந்து நாங்க ஏதாவது கத்துக்க முடியுமா? ஹவு தட் கரெக்ட். எபிசோட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் எலக்ட்ரிக்கல் வித் யுவர் பிரசன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். we will do our first recording with that gentleman who was finished number 3 here, who qualifies for the qualifier match between RCB and GT to be played in Dharamshala. I'm looking forward to host you. விக்கி, இப்ப 2 சம்பவங்கள் நடந்திருக்கு, அந்த சம்பவங்களை பத்தி பேசலாம். ப்ளீஸ் கோ ஹெட். எஸ், 2 சம்பவம். டபுள் ஹெட்டரோட முதல் ஹெட்டர்லயே ஹெட் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து செகண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபார்மாலிட்டி கேம் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆல் இம்பார்ட்டன்ட்லி வி ஹாவ் அ 4th ஸ்பாட் இன் த டாப் 4. பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன 4வது டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி மச் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களுக்கு வந்து தே டிசர்வ் திஸ் ஸ்பாட்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா ரொம்ப சிட்டிங் பிரிட்டி. ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல 3 வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் ஒரு காலை பதிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு, 6 பாயிண்ட் வச்சுக்கிட்டு அப்படின்னு. பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த மாதிரி குவாலிஃபை ஆகாம போயிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் 7ல வந்து எதையுமே தோக்காம அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஐபிஎல் சீசனா இருந்திருக்கு. அண்ட் செகண்ட் ஆஃப் வாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. செகண்ட் ஆஃப் ஒத்துக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன், ஒரு எப்படி ஒரு நீங்க சினிமால வந்து ஒரு தமிழ் படத்துல எப்படி வந்து கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த ஐபிஎல் 2026. ஃபர்ஸ்ட் கேம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரொம்ப தே லுக் ஆப்வியஸ்லி நானுமே அந்த லைவ் பார்த்தேன். பிடாக் பேசிட்டு வந்திருக்கீங்க. யூ மஸ்ட் பி வெரி வெரி டயர்டு. பட் தட் ஷோஸ் த கமிட்மெண்ட் தட் யூஆர் ஒரு செகண்ட் கூட லேட் ஆகாம டக்குன்னு மேட்ச் முடிஞ்சவனே வந்துடுறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட கமிட்மெண்ட்டுக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்க சொன்னீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டின் பிளே, ஒரு கிளினிக்கலா விளையாடி ஜெயிக்கல. இதுவே ஒரு ஒரு ரைட் ராயல் மும்பை இந்தியன்ஸ் டீமா இருந்ததுன்னா சும்மா தண்ணி காட்டியிருப்பாங்க அப்படின்னு. ஓவர் டு யூ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ்ல இருந்து போயிடலாம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஒரு டீம் தான் ஜெயிக்கணும்னு ஆடினாங்க, ரொம்ப மோசமா ஆடினாங்க. இன்னொரு டீம் ஆடணும்னு ஆடினாங்க, ஆடி தோத்தாங்க. அதுல ஒன்னே ஒண்ணு என்ன, ஹர்திக் பாண்டியா அடிச்சு பவுண்டரி அடிச்சுட்டு ஒரு குங்ஃபூ ஸ்டெப் எல்லாம் போட்டாரு. அது ஒண்ணுதான் பாசிட்டிவ் மும்பைக்கு ஒழிய. ரொம்ப சுமாரான கிரிக்கெட் ஆடினாங்க. ராஜஸ்தான் பிளேட் புவர் கிரிக்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதை மேட்ச் பண்றதுக்கு மும்பை இருந்ததுனால இன்னைக்கு ஜெயிச்சாங்களே ஒழிய. இப்ப இங்க என்ன சொன்னோம், உங்களுக்கு 220 அடிக்கணும்னு சொன்னோம். செம பேட்டிங் பிச்சு, டியூ எல்லாம் வராது. உங்களுக்கு 220 ரன் அடிச்சே ஆகணும்னு. they just maneuvered to 205, which they would have never ever got that. poor bowling from Mumbai, poor attitude, அந்த கில்லிங் ஸ்பிரிட் எதுவுமே கிடையாது. அதாவது ஒன்னே ஒன்று சொல்றோம், கேட்டுனே இருப்பீங்க, பொதக்குடி ஃபேஸ்னா என்ன, பவர் பிளேல ஸ்கோர் போர்டை பார்க்காத, விக்கெட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். இவன் 54 for 3. அவன் எப்படி, உனக்கு நான் செலச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் 49 for 4 பவர் பிளேல. மும்பை திருப்பி 54 for 3லேருந்து இருக்கிறவனை 205 for 8 அடிக்க விடுறீன்னா எப்படிப்பட்ட ஒரு தில்லாலங்கடி போலிங்கா இருக்கும் இது பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 40 for நோலாஸ் வந்தாங்க, 94 for 3, 132 for 5 and 15 over the staring down the barrel. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சரை சுபம் தூபேக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கும் முன்னாடி இறக்குனாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு 32 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ என்ன ஆச்சு உங்களுக்கு, யூ ஹாவ் அ ட்ரஸ்ட் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சென்டிங் ஹிம் பிஃபோர் a specialist batter Shubham Dubey and ரவீந்திர ஜடேஜா, கிளட்ச் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா செம யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சாரு. இதே 3 மேட்ச் முன்னாடி 13 பால் இருக்கும்போது தாசுன் ஷானக்காவை நீங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணி ஒரு போலரை கம்மி பண்ணி தோக்குறீங்கன்னா, நீ உங்களோட திங்கிங், உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கும் சுட்டி குழந்தை ஃபெயிலியரு. இன்னைக்கும் ஒரு டெரிபிள் ஷாட் அடிச்சு அவுட் ஆனார் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஃப்டர் செட்டிலிங் டவுன். இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் ஆடி இவர் அவுட் ஆனாரு, ரியான் பராக். அதுக்கப்புறம் இந்த துருவ் ஜூரல் வந்து அப்படியே அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சூப்பராக ஆடி ஒரு 38. தாசுன் ஷானக்கா நல்லா, ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க, தாசுன் ஷானக்காவை நீங்க ஆடணும்னா யூ ஹேவ் டு யூஸ் ஹிம் இன் த டாப் 5. அவரை சும்மா நம்பர் 8 யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் போலிங் கொடுக்குறேன் அப்படின்னு அதெல்லாம் நீங்க யாரும் இது பண்ணாதீங்க. பெரேரா ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. இவரு சாரி ஃபெரேராவுக்கும் பேட்ல படல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 32 of 15 சேஞ்ச் இது. ஆண்ட்ரி பர்கர் ஸ்கோர்டு 10 of 3 பால்ஸ். ஜடேஜா ஸ்கோர் 19 of 11 பால்ஸ். உங்களுக்கு அதான் சொல்லணும், உங்களுக்கு 132 for 5ல இருந்து 73 ரன்ஸ் கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் என்ன பண்ணாங்க, நமன் தீர நம்பர் 3 இறக்குனாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க ஒரு சிலர், திலக் நம்பர் 5 வந்து ஃபெயில் ஆனார். அவர் நம்பர் 5 வந்தா ஃபெயில் தான் ஆவாரு, ஃபெயில் தான் ஆவாரு. அது அவர் கேம் கிடையாது. 7 பால் ஆடிட்டு ஒரு பால் உருண்டுச்சு பிரிஜேஷ் சர்மா போட்டதை. பட் Correct. வாட் எவர் இட் இஸ், அந்த நம்பர் 5 சுச்சுவேஷன், when you are needed 11.5 and over, Tilak Verma cannot take 10 to 12 balls to settle down to take the required rate to 12 and over. That is a nonsense idea. நமன் திரால பின்னாடி வந்து திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு ரமன் தீர் பின்னாடி வந்திருந்தான்னா அந்த ஜாக்ஸ் கொடுத்த த்ரஸ்ட், பாண்டியா கொடுத்த த்ரஸ்ட், நமன் தீர் ஒரு 30 அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் அவங்க காம்பினேஷன் தெரியல, எதுவுமே தெரியல, பாட்டு பூரா இது பண்ணாங்க. இவங்க வந்து பர்ஸ்ட்னா என்னன்னு காமிச்சாரு ஜோப்ரா ஆர்ச்சர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஒரு சியரிங் பேஸ், ஒரு 2 விக்கெட் நமன் தீரோட போல்டு, ரோஹித் சர்மாவோட காட் பிஹைண்ட். அதுக்கப்புறம் அந்த கேம் வாஸ் ஸ்லிப்பிங் அவே. The credit has to be given where it's due. தாஷன் சானக்காக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்தாரு, தேவையில்லை. அவரு என்னடானா அவரு ரவுண்ட் விக்கெட் வந்து 120 கிலோமீட்டர் போற ரவுண்ட் விக்கெட் வந்து போடுறாரு போலிங்க. 4 overs 44, but my standout bowler for the young Yashraj Punja apart from Jofra Archer, அவர் என்ன பண்ணாருன்னா 16வது ஓவர் உங்களுக்கு வந்து இவர் கொடுத்தாரு, பேர் என்ன, ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு. அது மிகப்பெரிய ரிஸ்க். 16லயே அவர் முடிஞ்சிட்டு அடுத்து 4 ஓவர் போடணும். இட் டுக் த இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ஹார்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் 17th ஓவர் தைரியமா யாஸ்ராஜ் புஞ்சா கொடுத்து காட் ஜாக்ஸ் அவுட். அதுக்கப்புறம் பிரிஜேஷ் சர்மா வந்து பிரில்லியண்டா போட்டாரு. இன்னைக்கு வந்து பராகோட கேப்டன்சி இஸ் வெரி குட். பராக் ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் வித் தி பேட். இந்த மாதிரி ஆடுறது வேலைக்கு ஆகாது. ஒரு வெறியோட ஒருத்தன் காத்துட்டு இருக்கான் எலிமினேட்டர்ல. இந்த மாதிரி திமிரா நீங்க ஆடினீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி எ பிக் ப்ராப்ளம். வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம்னா 18 ஓவர்ல விக்கெட் காலத்தை பார்க்காத, ரன் காலத்தை பார்க்காத, விக்கெட்டை வச்சுக்கோன்னு. ராஜஸ்தான் 75 for 3 பேட், Mumbai 67 for 4. Still Rajasthan take that last 5 overs of bowling which Mumbai has been outstanding. Yes, they missed Jasprit Bumrah, that cannot be an excuse. இவங்க 73 for 3 கன்சீட் பண்ணாங்க மும்பை, அவங்க 28 for 4. ரெண்டையும் ஹேண்ட்ஸமா ராஜஸ்தான் டிக் பண்ணாங்க. they deserve to get into playoffs. Mumbai has not played as a team. they got lot of work to do. அவங்க வந்து அடுத்த வருஷம் டிராஸ்டிக்கா தைரியமா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷமும் இந்த டைஹார்டு ஆனஸ்ட் பிக் ஃபேன் பேஸ் ஆஃப் மும்பை will suffer. Congratulations to Rajasthan Royals. as Vicky said, Vicky, it's your turn to add on. இல்ல பிரில்லியன்ட் பிட். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்டை இன்னும் அலைவா வைக்கல. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். இன் தேர் பெர்ஸ்பெக்டிவ், நான் ஜெயிச்சேன்னா ஓவர், கேட்டு க்ளோஸ் ஆகுது, நான் தான் வந்துட்டு கேட்டை பூட்டிட்டு போறேன் உள்ள, அவ்வளவுதான். அவங்க உள்ள போயிட்டாங்க. என்னதான் ஒரு டீம் வந்து கஷ்டப்பட்டு முக்கி முனகி அந்த நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு போனாலும் they still have a chance to qualify. அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலிமினேட்டர்ல ஒரு கத டீமா சந்திக்கிறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் ஒருவேளை T20 எப்பவுமே வந்து அன்னைக்கான கேம் தான் பேசும். நீ எவ்வளவு பெரிய கத டீமா வேணா இருக்கலாம், கடப்பார சைடா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மும்பை வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல யாராவது 10வது பிளேஸ் இல்ல 9வது பிளேஸ் வருவாங்கன்னு சொன்னா எல்லாரும் நம்மள பார்த்து சிரிச்சிருப்பாங்க, என்ன ஒண்ணுமே கிரிக்கெட்டே தெரியாத மாதிரி பேசுறான் இவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் IPL and T20 is played on that day. அந்த டேல உங்களுக்கு எல்லாம் கரெக்டா போய் எல்லாமே சரியா நடந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். நாட் ஈவன் 1 ஓவர் உங்க ஆப்போனன்ட் உங்களை வின் பண்றாங்க அப்படின்ற ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஓவரை நீங்க ஸ்லிப் அவே பண்ணிட்டீங்கன்னா தோத்துருவீங்க 100%. அதுல இருந்து பின்னாடி வரவே முடியாது. எலிமினேட்டர் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டு ஒரு கேம் நீங்க தோத்தீங்கன்னா பேக் ஆஃப், வீட்டுக்கு போக வேண்டியதான். பட் அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஹெர்க்யூலியன் டாஸ்க் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம். பட் அவங்களுக்கு அந்த லெக்ஸ் இருக்கு, குட்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. எல்லாருமே இப்ப என்னன்னா, எல்லாருமே இஸ் கோயிங் டு சேஸ் தேர் செகண்ட் டைட்டில். அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த ஒரு டாப் 4ல எல்லாருமே தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு சேஸ் தேர் செகண்ட் டைட்டில். சோ லெகசி வைஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் GT இஸ் a நியூ டீம். பட் அதர் தேன் தட், ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் IPL ஜெயிச்ச ஒரு டீம். சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு பிரான்ச்சைசி. கடைசி 4 வருஷத்துல வந்து அவங்க பண்ணாத சாதனைகளே கிடையாது. ஒரு 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 பிரில்லியண்டான ஒரு ஸ்டார்மை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் GT and RCB அங்க என்ன இருந்து யார் வரப்போறாங்கன்னு தெரியல. பட் ராஜஸ்தானுக்கு திஸ்
could give them a world of confidence. அவங்களுக்கு அப்பா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உள்ள போவாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப 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 பரிதாப நிலையில இருக்காங்க. பட் அகைன் செகண்ட் கேம் வந்து இன்கான்சிக்வென்ஷியல் கேம் ஆயிடுச்சு. இந்த கேமை பத்தி ஏதாவது நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா ஆட் பண்ணுங்க போயிட்டா, இல்லைன்னா குவிக்கா அந்த செகண்ட் கேமுக்கு ஜம்ப் பண்றேன். பிகாஸ் இட் காட் அன் இன்கான்சிக்வென்ஷியல் கேம். பெருசா அதுல வந்து ஒரு சொரத்தை இல்லாம இருந்தது. பட் ஸ்டில் டிசி மேட் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். அட்லீஸ்ட் they find to get themselves in 14 points, which is half and half. 7 out of 7 வந்து சாரி 7 out of 14 வந்து ஜெயிச்சு ஒரு ஹாஃப் வே மார்க்ல மிட் டேபிள்ல முடிச்சிருக்காங்க. அதுக்கு போயிடட்டுமா? அதாவது ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருமே வந்து மும்பைக்கு வந்து பேஸ்ட் ஆன் வாட் த கண்டிஷன் சூட் அதை தான் கொடுத்தோம். மும்பை had their chances, they blew it away. We both got our கண்டிப்பா predictions wrong and we have no shame in accepting that we got it wrong அப்படின்னு. கண்டிப்பா அதாவது ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டிவி பாக்குறீங்க, டாஸ் போட்டு வரீங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த நைஃப் செட்ஜ் they want Royals to lose to have any chance of academic interest, even though it is going to be tough for KKR to pit them by huge margin of net run rate. டாஸ் வின் பண்ணி டிசியை உள்ள போட்டாங்க. டிசி ஸ்கோர் 203. they have to score it in 12.1 overs. அப்பா No matter what, rather than you going with a dead rubber, whether you win it or not is not going to make a significant change. ஒரு 203 12.0 கண்ணப்பனன் சுத்தி பார்க்கறனே, that they should have really done. அதுவும் இல்லாம போயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்லோவான விக்கெட்டை தான் கொடுத்தாங்க. டிசி has ended up at the table with 7 wins. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டி team with 7 wins have got as a fourth team to play the eliminator most of the times in IPL, and one time SRH went into the playoffs with 12 points. That is the least number of points a team qualified. They made it. அப்படிங்கும்போது டிசிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். அந்த டேவிட் மில்லர் ஓடாம இருந்தார் பாருங்க, நீங்க அப்பயே சொன்னீங்க இந்த 2 பாயிண்ட் பாருங்க பீரா எப்படி டிஃபரன்ஸ் மேக் பண்ண போகுதுன்னு. அதுக்கப்புறம் they didn't know their playing 11 at all. அபிஷேக் போரல் எப்படி ஆடினார் பாத்தீங்களா? இன்னைக்கு 22 தான் ஆடினாரு. அந்த 22 தானையா 10 நிசாக்கா அடிக்கிறாரு உங்களுக்கு. டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆள் நீங்க வந்து நிறுத்த வெளியில உட்காருங்க. டேவிட் மில்லரு உங்களுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2 போலரு ஸ்டார்க் அண்ட் எங்கிடி, என்ன டீம் இது? 14 points you missed out to the bet with only 2 points in my humble opinion. அப்படி they would have even one more என்ன பொறுத்த வரைக்கும், because of they not using the resources. That's what I'm telling you. Every team in IPL is good enough to beat any team on a given day, provided you know the strategies well, provided you know how to use the resources well. ராஜஸ்தான் இன்னும் அவங்களோட ரிசோர்ஸஸையோ பிளேயிங் லெவனையோ சரியா யூஸ் பண்ணல. இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க, முதல் 4 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வாட் தே நீட் இஸ் 4 wins அவுட் ஆஃப் த நெக்ஸ்ட் 10 games. அப்படியே முட்டி மோதி உள்ள வந்துட்டாங்க. இதுக்கு மேல there is no leeway. They are going to play eliminator against a charged up team like Sunrisers, strategically good team like Sunrisers, not going to wake up. They are going to be in trouble. ஒரு கேல்ரால பத்தி எல்லாம் திட்டினே தான் இருப்பாங்க, திட்டுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. 60 of 30 balls with a strike rate of 200 and not so good batting pitch. அவரை நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு ரீசனா திட்டு இருப்பாங்க. யூ ஆர் அலவுட் டு 35 him. இன்னைக்கு அவங்க சஹில் பாரிக் 24 தான் அடிச்சாரு, பரவாயில்ல. இப்ப வந்துட்டு அவங்களுக்கு நேத்தே போட்டாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் தேவர் எலிமினேட்டட் எஸ்டர்டே ஆஃப்டர் பஞ்சாப் கிங்ஸ் ஒண்ணுங்கும் போது, இன்னைக்கு நானும் என்ன பண்ணிருப்பேன், I would have tried and see what Sahil Parik can offer in place of Nitish Ranan. Okay, 24 ரன் அடிச்சாரு, அவர் 4 ரன் அடிச்சிருந்தாரும். The decision that has been made by GT was well. சுனில் டமால் தூக்கி ஒரு 6 அடிச்சாரு பாருங்க. That shows that he's got some spark. அக்ஷர் பட்டேல் லேட்டா ஃபார்முக்கு வந்து 2-3 மேட்சா நல்லா ஆடிட்டு இருக்காரு. 39 of 25. டேவிட் மில்லர் வந்து கடைசியில வந்து ஒரு கடைஞ்சாரு. Honestly with 3 towering sixes அடிச்சாரு. அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா எல்லா மேட்சும் அடிச்சுனே தான் இருக்காரு. First time Sunil Narine goes for 4 overs 38 runs 1 wicket, which I am இன்னைக்கு காமிச்சார் கார்த்திக் தியாகி யாருன்னு. ஒன்னே ஒண்ணு நான் எல்லாரையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு எந்த ஒரு பிளேயர் மேலேயும் வெறுப்போ எதுவுமே கிடையாது. எல்லா பிளேயரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதான் என்னோட ஆசை. இன்னும் ஒரு ஐபிஎல் மெட்டீரியல் கிடையாது. கிரன்ச் சிச்சுவேஷன்ல, பிரஷர் சிச்சுவேஷன்ல அவருக்கு இன்னும் போலிங் போட தெரியல. இஸ் டேலண்டட் பட் இஸ் குட். ஓகே, எல்லா மேட்சையும் எடுத்து பாருங்க. 4 ஓவர்ல 55 இல்ல 4 ஓவர்ல 32 ரன் 2 விக்கெட். யூ ஆர் கோயிங் டு ஸ்பாயில் ஆர் யூ ஆர் கோயிங் டு பிளே தி
support role. You are talented. You have to understand the nuances of T20 cricket and how to be consistent to be 4 overs 36 runs. I'm not asking for 24. 4 ஓவர் இப்ப எல்லாரும் பாருங்க. அனுகூல், இவர் சௌரவ் துபே, புதுசா வந்த சௌரவ் துபே 4 overs 28 runs 2 wickets. நரேன் 4 overs 38, வருண் 4 overs 35, கார்த்திக் 4 overs 55. ஓகே, அதனால மேட்ச் தோத்து சொல்ல. இஸ் காட் ஸ்டில் a long way to go if he really wants to create an impact. 203 அடிச்சாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 203, இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி பிச்சை பொறுத்த மாதிரி ஒரு மாதிரி இந்த பிச்சா இருந்தா 210 வின்னிங் டார்கெட்னு. இவங்க 203 அடிச்சாங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது பிச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வெரி குட். டிசி பவர் பிளேல 54 for 1, கேகேஆர் 55 for 1. அதுக்கப்புறம் பாருங்க 10 ஓவர்ல அவங்க 88 for 2 டிசி, இவங்க 98 for 3. அந்த 11 to 15 அங்கதான் வந்து அன்பார்ச்சுனேட்லி அடி வாங்கினாங்க. அந்த புதகுழி ஃபேஸ் அதை தான் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு. when you know that the problem that is happening அப்படிங்கும் போது இப்ப இங்க பாருங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, the most important thing is அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, the most important thing என்ன நீங்க யோசிக்கிறது அப்படின்னா, இட் இஸ் an absolute bottom line. நான் ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு போகணும் அப்படின்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்டா வந்து அவங்க நடக்கல. இப்போ உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 to 16 அந்த புதகுழி ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். 11 to 15ல டெல்லி 52 for 1, இவங்க 35 for 3 கேகேஆர் அங்கதான் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அப்படின்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் குல்தீப் ஆடுவார் இந்த மேட்ச் குல்தீப் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். 4 ஓவர்ல 29 ரன்னு 3 விக்கெட்டு. நரேன் 4 ஓவர்ல 38, அனுல்கூல் 2 ஓவர்ல 23. அதை இவங்க டிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 11 to 16 புதகுழி ஃபேஸஸ் லெட் டெம் டவுன். அவங்க ஒரு வின் ஃபேக்டர் ஜெயிச்சாங்க, இவங்க ஒரு வின் ஃபேக்டர் ஜெயிச்சாங்க. ஸோ பாருங்க, குல்தீப் மாதிரி ஒருத்தர் 4 ஓவர்ல 29 ரன் 3 விக்கெட்டு பின்னால வந்து அடிச்சு அவுட் ஆன உடனே இவங்களுக்கு காலி ஆச்சு. இன்னைக்கு அஜிங்கே ஆரானே சூப்பராக ஆடினார். இன்னைக்கு வந்து ஒரு இது காமிச்சாரு. ஆனா உங்களுக்கு வந்து அணையிற போது உனக்கு மெழுகுவர்த்தி ரொம்ப பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஆடினாங்க. பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் கேகேஆர் பீயிங் வின்லெஸ் ஆஃப்டர் 6 games and still ending on 13 points of the table. They can be extremely proud of what they have achieved. DC can be extremely proud of what they achieved. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாருங்க, கடைசியில சொன்னா வந்து வருத்தமா இருக்கும். ஓகே, நான் வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி சப்போர்ட்டர். ஆர்சிபி ஸ்டாப் த டேபிள். சிஎஸ்கே எங்க முடிச்சிருக்காங்க தெரியுமா? 8 in the table. 8 in the table. ஓகே, டிசி பாருங்க 14ல 7 ஜெயிச்சிட்டாங்க, நாட் பேட். கேகேஆர் வந்து 16ல 6 ஜெயிச்சு ஒரு மேட்ச் வந்து அவங்களுக்கு மழையில போச்சு, அவங்களும் பரவாயில்ல. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இப்ப கேகேஆரும் வந்துட்டு உங்களுக்கு 7 தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் மழையில போச்சுன்னு. தி நெட் ரன் ரேட் இஸ் வே ஹெட் ஆஃப் சிஎஸ்கே. தட்ஸ் an absolute bottom line. அப்படிங்கும் போது சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் எல்எஸ்ஜி has got lot of work to do. DC can only blame themselves, unfortunately, where they have ended up by a whisker missing out the playoffs because of poor team selection, poor strategy, poor usage of resources. But I will definitely give Hemang Badani a chance to continue and his coaching staff. போன வருஷமும் ரொம்ப நல்லா டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸா போய் பிளே ஆஃப்ஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. இந்த தடவையும் 7 மேட்ச் 50% in my opinion is very good. I wish they will give another chance to Hemang Badani, another chance to Abhishek Nair, also and his coaching staff. MI, CSK and LFG has got lot of work to do. Kudos to Delhi, even though they know that they're knocked out yesterday, to come back and really put up a performance and win. Hard luck for KKR for putting up a fight. Finally, Ajinkya Rahane is also ending the season on IA. Excellent performance from DC. Hard luck to KKR. Over to you, Vicky. இந்த கேகேஆர் கேம் பத்தி பெருசா ரிஃப்ளெக்ட் பண்ற என் சைட்ல இருந்து எதுவுமே இல்ல. பட் ஆனா வாட் வீ கேன் ரிஃப்ளெக்ட் இஸ் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் சான்ஸ், ப்ராபப்லி த லாஸ்ட் சான்ஸ் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏன்னா டக்குனு குவிக்கா டர்ன் அரவுண்ட் டைம் இல்லாம ஒரே ஒரு நாள் பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிக்க போகுது. பட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண 5 டீம்ஸ்ல இருந்து எவ்வளவு டீம்ஸ் நம்ம கரெக்டா கிளிக் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஒன்னு பிளே ஆஃப்ஸ்ல, ரெண்டாவது பக்கம் அது வந்து நெக்ஸ்ட் லேட்டர் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் என்னன்னா, whom do you think
had a decent IPL, but weren't that good enough. அதனால தான் அவங்க குவாலிஃபை ஆகல. ஒரு சின்ன சின்ன எரர்னால தான் குவாலிஃபை ஆகல அப்படின்னு. ஜீஸ் அப்கோர்ஸ் லாஸ்ட் 3 டீம்ஸ் வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூன்னு சொன்னோம். ஏன்னா கடைசியா ப்ரெடிக்ட் பண்ண டீம்ஸ்ல வந்து ஒரு டீம் எல்எஸ்ஜி, பட் 2 டீம் வாஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ. இந்த வருஷமும் சிஎஸ்கே வந்து அந்த 8, 9, 10ல ஏதாவது ஒரு 8, 9, 10ல முடிக்காம மேல ஏதாவது ஒரு பொசிஷன்ல முடிப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த 5 டீம்ஸ்ல சிஎஸ்கே 1 டீமா வச்சிருந்தேன். இட் வாஸ் ஜஸ்ட் 4 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். இந்த குவாலிஃபை ஆன டீமுக்கும் சிஎஸ்கேக்குமே 4 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ், அண்ட் லாட் ஆஃப் டீம்ஸ்க்கு 4 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். பட் த வே தே பிளேட் திஸ் சீசன் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ஒன்னு, இந்த 3 டீம்ஸ் கீழே இருக்கிற டீம் வந்து either on the stubbornness of not able to adapt to the change or not thinking on their feet, quicker turnaround time இல்லாத டைம்ல ரொம்ப பெருசா யோசிக்காம அதே ஒரு தட்டி கொடுத்து, இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பூரன் வந்து அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிக்கல அவரு. அவங்க 2-3 கேம் 3 கேம்ஸ் வின் பண்ணாங்க, 4ல 3 வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அப்படி அந்த டைம்ல இருக்கும்போது பூரனை கூப்பிட்டு 2 கேம் பிரேக் எடு, என்ன டெக்னிக்கலா ஒர்க் பண்ணுமோ ஒர்க் பண்ணிட்டு வா, நீ தான் ஒரு மெயின் பேட்டர், எங்களுக்கு நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா மற்ற டீம்லாம் பயந்துருவான். நீ ஒண்ணு அவங்க டீம் அடிக்க தேவையில்லை, 2 கேம் அது மாதிரி அடிச்சேன்னா நம்ம பேட்டிங்கை பார்த்தே அவங்க பயப்படுவாங்க, அதுலயே நம்மளுக்கு ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ நீ அதை வந்து ஃபோர்ஸி பண்ணிட்டு வான்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எந்தெந்த டீம்ஸ் மிஸ் அவுட் பண்ணாங்க. ஹோம் டு யூ திங்க் ஹேட் நோ சான்ஸ்? அது எல்எஸ்ஜியை விட்டுருங்க, அதர் தேன் தட் நோ சான்ஸ் பா. இவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 3-4 கேமுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து வெங்கலைக்கு நீ தட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி. உங்க சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த லோவர் ஹாஃப்ல வரலாம், அதுக்கப்புறம் அந்த டாப் ஹாஃப்க்கு போகலாம். எஸ் பீட்டர். முதல்ல நான் எந்த 5 டாப் 5 டீம்ஸ், என்னோட டாப் 5 டீம்ஸ் சொல்லிடுறேன். 1 இஸ் ஆர்சிபி, எஸ் தே குவாலிஃபைட். செகண்ட் இட்ஸ் மும்பை இந்தியன்ஸ், அப்படி போறேன். மும்பை இந்தியன்ஸ் பிகாஸ் ஆஃப் த புவர் யூசேஜஸ் ஆஃப் ரிசோர்சஸ், புவர் பிளேயிங் லெவல், புவர் ஸ்ட்ராட்டஜி, மும்பை இந்தியன்ஸ் டாப் 5ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஐ காட் இட் ஹாரிபிளி ராங். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் சொன்னேன். ஓகே, பஞ்சாப் கிங்ஸும் பாத்தீங்கன்னா தே ஃபினிஷ்ட் அட் டாப் 5. தட் இஸ் ஓகே, அவங்க பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா வருவாங்கன்னு சொன்னேன். பாவம் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லா வந்து 1 பாயிண்ட் போயிட்டாங்க. அது தட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. எஸ்ஆர்ஹெச் வருவாங்கன்னு சொன்னேன், எஸ்ஆர்ஹெச் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னேன். டிசி வந்துட்டு டாப் 5ல இருப்பாங்க சொன்னேன். டிசி வந்து 6th பிளேஸ் முடிச்சாங்க. அவங்க எதனால முடிச்சாங்க? அந்த 1 பாயிண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இதா போயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுல தப்பு. இவங்க வந்து மிட் டேபிள் முடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன், ராஜஸ்தான் ராயல்ஸ். அது நான் சொன்னது தப்பா போச்சு. கேகேஆருக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நோ மேட்டர் வாட், இப்ப கேகேஆர் வந்து லாஸ்ட் 3ல முடிப்பாங்கன்னு சொன்னேன். 7th பொசிஷன் வந்திருக்காங்க. இட் இஸ் a bit close. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்களும் சான்ஸே கிடையாது. சிஎஸ்கே வரமாட்டாங்க மிட் டேபிள்ல. சிஎஸ்கே 7th முடிப்பாங்க, கேகேஆர் 8th முடிப்பாங்கன்னு சொன்னேன். அது மாறி போச்சு. கேஎஸ்கே வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு 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 ஃபேனா, ஒரு ஆசையா அவங்க வரணும்னு பார்த்தேன். எல்எஸ்ஜி ஐ காட் இட் ரைட். 2 இது ஐ காட் ஹாரிபிளி ராங். Is one thing is Gujarat Titans. Gujarat Titans is going to finish on the bottom 3 சொன்னேன். They proved me totally wrong. ராஜஸ்தான் டாப் 5ல வரமாட்டாங்கன்னு சொன்னேன். They proved me totally wrong. Mumbai will come in the top 5 சொன்னேன். They got totally wrong. இந்த 3த்துலயும் I got it absolutely wrong. அதுல தான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த டீம்ஸ் எல்லாம் இந்த உள்ள ராஜஸ்தான் இஸ் ஒன்லி. இதுல என்னன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. பிபிகேஎஸ் வந்து அவங்க போலிங்கை சார்ட் அவுட்டே பண்ணல கடைசி வரைக்கும். கடைசி மேட்ச், நேற்று மேட்ச் கூட அவங்க சார்ட் அவுட் பண்ணல, ஃபீல்டிங்கை சார்ட் அவுட் பண்ணல, சரியா போலிங் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணல, வந்துட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க. ஓகே, அது பெருசா கிரிட்டிக்கலா இருக்க முடியாது. டிசி வேர் பேத்தட்டிக் இன் தேர் காம்பினேஷன் அண்ட் ரிசோர்சஸ், தட்ஸ் வை தே ஆர் அவுட். கேகேஆர் வாஸ் பேத்தட்டிக் அன்டில் 6-7 கேம்ஸ். அதுக்கப்புறம் பின்னால கொண்டு வந்து சௌரவ் துபே கொண்டு வந்து கரெக்டான காம்பினேஷன் ஆடும்போது வந்தாங்க. தே கேன் ஒன்லி பி பிளேம் ஃபார் தட். சிஎஸ்கே ரிட்டென்ஷன்ஸ் ஆக்ஷன்லயே க்ளோஸ். அது முடிஞ்ச உடனே வந்துட்டு ஆஷ்ட சொல்லிட்டேன், மிட் டேபிள் 7th பிளேஸ் தான் முடிப்பாங்க அப்படின்னு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மும்பை அகைன் finishing on the night is a clear injustice, terrible. They need overall change. LHG is very well known. They were even pathetic to CSK compared to their retentions, compared to their auctions, compared to their strategy, batting order and all these things. அதுல இருந்து சந்தேகம் கிடையாது. 3 டீமே I got pathetically wrong and I got no shame in accepting that. Vicky, please give me your thoughts also, because before we can give one last closing thoughts on the league stage of 70 matches. இல்ல கரெக்ட், நானுமே 5 டீம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல இருந்து நான் யார பிக் பண்ணியிருந்தேன்னா 5ல ஆர்சிபியை கடைசியா தான் சொன்னேன், 5ஆவதா சேர்த்தேன். டாப் 5ல இருந்தா போறோம். கரெக்ட்.
ஆமா டாப் 5ல பிக்கப் பண்ணது யாருன்னா ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சொன்ன காலி, பிபிகே சொன்ன காலி, அதுக்கப்புறம் வந்து வேற யாரு சிஎஸ்கே வருவாங்க சொன்ன காலி. நான் பிக் பண்ணதுல வந்து கடைசியில வந்து ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் நான் பிக் பண்ணேன். அப்பவே நான் சொன்னேன் எஸ்ஆர்ஹெச் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து இந்தியா நியூசிலாந்து அப்போ ஆஷ்னாவோட ஒரு லைவ் வந்து வாட்ச் எல்லாம் அப்போ கேட்டாங்க. அப்பவும் சொன்னேன் நான். அப்பவும் எம்ஐ இவங்க எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே அப்படி சொல்லியிருந்தேன். பட் ஆனா இப்ப என்னன்னா இப்ப நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலா வந்து ஜிடி வந்து மிட் டேபிள்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப கீழே முடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ராங், வெதர் ஐ செட் 8 or 7 எனக்கு தெரியல. மிட் டேபிள்ல முடிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா ஜிடி வந்து கம்ப்ளீட்டா டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. ப்ராபப்ளி அவங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரைட்டாவே ஒரு கேம் ஆர்சிபி பிக் பண்ணிட்டு அவங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் the team that has stood out in this IPL 2026 was GT for me. ஏன்னா அவங்க வந்து ஒன்ஸ் தே பிக்ட் அப் தேர் மொமெண்டம் அங்கேருந்து லூஸே பண்ணல. ஒரு கேம் கூட கையில இருந்து கிரிப்பு போவே இல்லை. கரெக்டா அந்த எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அப்பெல்லாம் கரெக்டான ஆளுங்க வந்து கையை தூக்கி நாங்க பர்ஃபார்ம் பண்ணி எடுத்துன்னு போவோம்னு சொல்லி ரைட் ஃப்ரம் த கேப்டன். நம்ம இப்போ இந்த திஸ் ஐபிஎல் 2026 இஸ் ஆல் அபவுட் கேப்டன்ஸ் டூயிங் ரியலி வெல் டெஸ்பைட் ஸ்ரேயஸ் ஐயர் டூயிங் ரியலி வெல். நடுவில் அந்த கூஃப் அப் பண்ணாங்க 6 கேம்ஸ் வந்து ரொம்ப கோமாளித்தனமா தோத்தாங்க. எப்படி தோத்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அது வந்து நம்ம நம்ம அவங்க வந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க என்ன என்ன என்னன்னு. இப்ப கூட அவங்களுக்கு பதிலே கிடைக்கல. அந்த கடைசி மேட்ச்ல கூட 196 கொடுத்தாங்க. அதை திருப்பி அடிச்சார் அவர் நல்லா விளையாடி ஸ்ரேயஸ்ன்ற போது. பிபிகேஎஸ் ஹேட் நோ சான்ஸ் வாட்ஸ் எவர் இந்த செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி அப்படியே ஃபிளிப் த காயின் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பட் ஒன் டீம் ஐ வாஸ் ரியலி அப்செட் வந்து looking at Mumbai Indians is looking really painful to see a franchisee like that. எப்படி சொல்றது, getting hit right left center. அது வந்து there has to be somebody who has to step in other than the team. ஒரு 20 பிளேயர்ஸ் பிளஸ் ஒரு 5-6 சப்போர்ட் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் மேனேஜர் இவங்கெல்லாம் தவிர there has to be somebody from the management side or the owner side. They have to step in and sort it out. அவங்கெல்லாம் சீனியர் குரூப், அதாவது கோர் குரூப் சீனியர் பிளேயர்ஸை உட்கார வச்சு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, என்ன வேணும், வாட் இஸ் லேக்கிங், என்ன மாதிரி நீ ஏன் கொஹெசிவா இருக்கல நீங்க அப்படின்றத வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணினாதான் இட் இஸ் ஃபார் டீம் லைக் மும்பை இந்தியன்ஸ். உங்களுக்கு தெரியும் 3 லார்ஜஸ்ட் பிரான்ச்சைசிஸ்ல ஒன் ஆஃப் த பிரான்ச்சைசிஸ் இஸ் எம்ஐ. எந்த ஊருக்கு போனாலும் எம்ஐக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எந்த ஊருக்கு போனாலும் சிஎஸ்கேக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எந்த ஊருக்கு போனாலும் ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் நீங்க எங்க மேட்ச் ஆடினாலும் மஞ்சளா தெரியும். மஞ்சளுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறீங்கன்னா எம்ஐ காரீங்கன்னா எம்ஐக்கு செம ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆர்சிபி காரீங்கன்னா ஆர்சிபிக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஆர்சிபின்றாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி வந்து அந்த லெகசியை சூப்பரா எடுத்துட்டு போறாங்க. என்ன 17 வருஷம் கஷ்டப்பட்டு 18வது வருஷம் ஒரு டைட்டில் அடிச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை அடுத்த 5 வருஷத்துக்கு நான் எப்படி தக்க வச்சுக்க போறேன், பேட்டன்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நான் இதை எடுத்துட்டு வர போறேன். ஒரு மெகா ஆக்ஷன் வந்தாலும் நான் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறேன்ற அளவுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிற பிரான்ச்சைசி மாதிரி தெரியுது பார்க்கும்போது. ஸோ அதுல வந்து அவங்க ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க டு see a team perform like that also. எனக்குமே வந்து ஆர்சிபி மேட்ச் பார்க்கும்போது ஒரு எந்தூசியாசம் இருக்கு. போலிங்ல விட்டா பேட்டிங்ல பண்ணுவாங்க, பேட்டிங்ல விட்டா ஃபீல்டிங்ல பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா சிஎஸ்கே எம்ஐ ஹேஸ் டு ரியலி திங்க் டீப். அண்ட் அவங்க வந்து நிறைய நீங்க சொன்னீங்க ரெட்டி குடும்பத்துல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாதுன்னு. அதான ஃபன்னி சைடு சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு மும்பை நீங்க வந்து ஐபிஎல்ல ஒரு 11 வருஷம் உங்களை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் கிட்ட நான் பேசவே முடியாது. ஆப்வியஸ்லி ப்ராபப்ளி உங்களையும் அஸ்வின் நான் தவிர வேற பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளும் எனக்கு தெரியாது. நான் பார்த்து ஐபிஎல்ல விளையாடினவங்க எனக்கு க்ளோஸா என்கிட்ட பேசுற ஆளுங்க. ஸோ நீங்க வந்து பார்க்கும்போது எப்படா இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசி இவ்வளவு ஒரு ஸ்லம்பை சந்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்னை விட நீங்க அதை பத்தி யோசிப்பீங்க பயங்கரமா. அதை வந்து எப்படி இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் எம்ஐ அண்ட் சிஎஸ்கேக்கு இல்ல இது ஃப்ரெஷ்ஷா கோட்டெல்லாம் அழியல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கணுமா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் தாட்ஸ் விக்கி. சி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், இதே தான் நான் சொன்னேன். மார்க்கோ ஆன்சனும் பிரேக் கொடுத்துட்டு கொண்டு வந்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. குல்தீப் யாதவும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு இது பண்ணாரு, வச்சு நிமித்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இது பண்ணாருக்கும் போது டியூ ரெஸ்பெக்ட் டு வாட் மஹிரா ஜெயவர்தன ஹஸ் டன் டு மும்பை, டியூ ரெஸ்பெக்ட் டு வாட் ஃபிளெமிங் அண்ட் கோ ஹவ் டன் ஃபார் இவங்க சிஎஸ்கே. Unfortunately, LSG has been at the bottom of the table, wavering around the last 3 years after Andy Flower left. They've been unfortunately to be the team which is finishing consistently in the bottom 3. அப்படிங்கும்போது you need fresh ideas.
someone can come there to come with a fresh ideas. இவ்வளவு வருஷம் நீங்க இருந்துட்டீங்க, you brought loyals to the team அப்படிங்கும்போது ஃபைனலி இட்ஸ் நாட் அபவுட் பீடாக் ஆர் விக்னேஷ், இட்ஸ் அபவுட் சிஎஸ்கே, இட்ஸ் அபவுட் எம்ஐ, இட்ஸ் லெகசி வாட் தே செட். ஜெயிக்க பிறந்தவங்க அவங்க ரெண்டு பேரும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா மும்பை டிராபி அடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போய் 3 வருஷம் ஆச்சியா. சிஎஸ்கே has never in the IPL history has missed out on the playoff thrice on succession. CSK has never licked the wooden spoon in IPL history. இதையெல்லாம் பார்த்துட்டீங்கும் போது for the betterment of the franchise, they have to take a decision that these 3 teams. பட் அதான் சொல்லணும் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து நம்ம ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பிரான்ச்சைசி சொல்றோம். இதுல விக்னேஷுக்கோ பீடாக்கோ we are not going to gain anything. யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் எங்களுக்கு எதுவும் வர போறது இல்ல. எங்களோட ஒன்லி இன்டென்ஷன் இஸ் கம் தேர் டு என்டர்டெயின் யூ நோ மேட்டர் வாட். And not many people knew I'm still recovering from typhoid. I still have typhoid. ஒரு சில people know, they can see what is the effort that you are putting in day in day out. 15 நாள் முன்னாடி ஒரு KKR மேட்ச் ப்ரிவியூ பண்ணும்போது அப்படியே மயங்கிட்டேன். அதை எடிட் யாருக்கும் தெரியாது. விக்கி வந்து என்னாச்சு பிறகு என்ன பயந்தாரு விக்கி, நிறுத்திட்டேன் ரெக்கார்டிங் நிறுத்திருங்க. நான் சொல்லிட்டேன் என்னோட வியூவர்ஸ் மட்டும் என்னைக்குமே உயிரோட நான் இருக்கிற வரைக்கும் நோ மேட்டர் வாட் இதை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு. சோ எங்களுக்கு வந்து இந்த கோச் போனா என்ன, இந்த கோச் இருந்தா என்ன, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. என்னோட ஆழ் மனசுல நான் ஒரு ஆர்சிபி சப்போர்ட்டர், நான் ஒரு சிஎஸ்கே சப்போர்ட்டருங்கும் போது அப்பார்ட் ஃப்ரம் த ஆனஸ்ட் வியூஸ் வாட் ஐ எம் கிவிங், விக்கி இஸ் கிவிங். அதுக்கப்புறம் இந்த சட்டையை நான் கட்டி எறிஞ்சேன்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஒழிய அது கரெக்ட்னு நான் முட்டெல்லாம் கொடுக்கல. ஐ மே பி கம்ப்ளீட்லி ராங். The same coaching staff can come there and lift the trophy for the 6th title either for Mumbai or Chennai Super Kings. That cannot be discarded. அதையும் நான் இல்லைன்னு சொல்ல, லாய்க்கே இல்லாதவனுங்க. ஒரு இதுவரையா போயாச்சு, 3 வருஷம் போயாச்சு, ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, ட்ரைங் டு பிரிங் சம் ஃப்ரெஷ் பேசஸ்ன்றது தான். All the very best to all the 4 teams that has made it to the playoffs. Extremely excited to see 4 heroes joining the episodes and talking cricket, and the good opportunity for me and Vicky to learn from your expertise. அடுத்த எபிசோட் இது இன்னும் முடியலையா, பிளே ஆஃப் தான் முடிஞ்சிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி we both put our money on Royals. பனால் போயிடுச்சு. இனிமே அதான் பண்ணோம், நானும் விக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்க போறோம். நான் டெல்லி சொன்னேன், ஒரு கேகேஆர் சொன்னேன், அட்லீஸ்ட் எவனா ஒருத்தன கரெக்டா வரலாம், கேலி கூத்தா இருக்கலாமே. இனிமே அடுத்ததுல இருந்து அதான் நாங்க பண்ண போறோம். பாப்போம் என்ன நடக்குது. The next is going to be another blockbuster qualifier game to be played in Dharamshala between attacking champions Royal Challengers Bangalore and a team which is playing Red Dot Cricket. ஆவாதேன்னு சும்மா சொல்றான், அவன் சொல்றதை வச்சு நம்பாதீங்க. ஆவாதுன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சா ஆகும்லேன்றான். GTF ET Vicky. Let us see which team is going to get the direct bet to the final. Come back and do a detailed preview with your very own 97% accurate Blast Vignesh. சொல்லுங்க. செலிபிரிட்டியோ ப்ரிவ்யூ செலிபிரிட்டியோட கிடையாது, ரிவ்யூ தான் செலிபிரிட்டியோட. ரிவ்யூ சொன்னீங்களா? ரிவ்யூ சொல்றீங்களா நினைச்சேன். ஓகே, ரிவ்யூ வித் யுவர் வெரி ஓன் Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.